ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் மினியேச்சர் வுட் கட்டில் தான் பண்ண போகிறோம். வுட்லேயே நம்ம மினியேச்சராக கட்டில் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கார்ட்போர்டில் தான் பண்ணியிருப்போம். இந்த தடவை தான் வுட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பலகை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பலகை எனக்கு கிடச்சிச்சு. கரெக்டாக அந்த கட்டில் ஷேப்புக்கு அகலத்துக்கும் சரி நீளத்துக்கும் சரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பலகை கிடச்சிச்சு. அதே மாதிரி கீழே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பலகை கொஞ்சம் லென்த்தாக கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த பலகையில் பார்த்திங்கன்னா மைக்கா ஷீட் ஒட்டியே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருந்துச்சு. ப்ளைனாக பலகை மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு அதே மாதிரி அதை ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ, அந்த க்ளூமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த க்ளூ வச்சு தான் ஒட்ட போகிறோம். இதுக்கு பதிலாக நம்ம ஃபெவிகால் வச்சு கூட வுட்டில் ஒட்டலாம். வுட்டில் ஒட்டுறதுக்குன்னு ஃபெவிகால் இருக்கும். அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அந்த ஃபெவிகால் கூட ஒட்டலாம். நான் ஃபெவிகால் தான் கேட்டேன். அவங்க இது புதுசாக ஒரு கம்பெனி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சின்னதாக இது ரெடி பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இப்போ அந்த க்ளூவை போட்டுட்டு நம்ம அந்த பலகை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா அதை அப்படியே அந்த பலகையை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒட்டியாச்சு. நல்லா காய வைக்கணும், ரொம்ப நேரம் காய வைக்கணும். நான் காய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக ஃபினிஷிங் செஞ்சு காமிச்சிட்டேன். பட் நான் செஞ்சுட்டு ஃபுல்லாகவே காய வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒட்டிட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாமல் 2 பலகைக்கும் சைட்ஸ் இருக்கும்ல, அந்த சைட்ஸில் இந்த மாதிரி அந்த கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சா? இப்போ அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். ஸோ நான் வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மைக்கா ஷீட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். அந்த மைக்கா ஷீட்டை என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி அந்த மேலே கார்னர் இருக்கும்ல, அந்த இடத்துல கீழே கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். அந்த க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். இது எதுக்காகனா, அந்த கட்டிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் மேலே பார்க்குறதுக்கு ஒரு பலகை இருக்கும் இல்லையா, வுட் கட்டில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒட்டுறேன். ஸோ அதை ஒட்டிட்டு அதோட சைட்லேயும் இந்த மாதிரி கம்மை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கட்டில் மாதிரி அது ரெடியாக இருக்கும். ஏன்னா அந்த பலகை எல்லாமே கரெக்டாக இருந்தனால நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணிட்டோம். கீழே இருக்கிற பலகை மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணோம். அது அந்த பிளேடு கட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு தான் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா இது காயிற வரைக்கும் நல்லா அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக நான் மாஸ்கிங் டேப், அந்த எங்கெல்லாம் கம்மு போட்டோமோ அங்கெல்லாம் மாஸ்கிங் டேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டேப் போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம காஞ்சிட்டதுக்கப்புறம் டேப் கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த காயிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, விழுந்துடாமல், அதுக்காக நான் டேப் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சைட்லேயும் டேப் போட்டு அப்புறமா அந்த மைக்கா ஷீட்டை ஒட்டிட்டு அந்த மைக்கா ஷீட்டுக்கு மேலேயும் நான் டேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் வுட்டில் பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு வரும். கார்ட்போர்டில் இருக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சரி இருந்துச்சு சொல்லி பண்ணேன். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே பெட் மாதிரி போடுறதுக்காக ஒரு கர்ச்சிப் எடுத்துகிட்டு அதை 2 மடித்து நான் போட்டிருக்கேன். ஸோ குட்டியாக ஏதாவது கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மடித்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது இதில் 2 பில்லோ வச்சா நல்லாயிருக்கும். ஸோ பில்லோக்காக இன்னொரு கர்ச்சிப் இருந்துச்சு. ஸோ அந்த கர்ச்சிப்பில் ஒரு சின்ன பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பில்லோ வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இதுக்குள்ளே நம்ம காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஒயிட் ஸ்பாஞ்சு, ஸோ அந்த ஸ்பாஞ்சை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு பதிலாக பழைய கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுக்குள்ளே போட்டுவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பில்லோ மாதிரி கிடச்சிரும். ஸோ ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் போட்டுவிட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த எஜ்ஜில் மட்டும் ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு அந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்யூட்டான ஒரு பில்லோ ரெடி ஆகிடும். நம்ம தைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இது ஹார்ட் க்ளூவில் தான் ஒட்டணும்னு இல்லை, நம்ம ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை போட்டு ஒட்டி ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பில்லோ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ 2 பில்லோவையும் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? கரெக்டாக அந்த பிங்க் கலர் கர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்லோவில் டிசைன் இன்னும் அழகாக இருந்துச்சு, மேட்சிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், சின்ன வீடியோ தான். அந்த கட்டிலெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே அந்த வுட்டு அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மைக்கா ஷீட் ஒட்டாமே இருந்துச்சு. இதோ இங்கே தான் இந்த இடத்துல நம்ம கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர் பண்ணியாச்சு. கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த கலர் தான் நான் பண்ணியிருக்கேன். இது நல்ல டார்க் ப்ரௌன் நல்லாயிருக்கும். அந்த மைக்கா ஷீட் ஒட்டியிருக்கோம்ல, அதே மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.